யார் இந்த கர்ப்பிணி பெண்? அவள் லட்சியம் என்ன? தாய்மையடைந்ததால் தான் இந்த உலகம் அவளை தவிக்க விடுகிறதா? எதற்காக தாய்மையடைந்தாள்? அவள் சரித்திரம் புரட்டலாம். الله أكبر الله أكبر. என்னாச்சுமா? A B C D E F ஜான்சி G H கூப்பிட. I. Keep silence. ஜான்சி இவதான் ஜான்சி. அப்பா இல்லாத பொண்ணு, அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு பாட்டி, லோ கிளாஸ் ஃபேமிலி. பட்டப்படி படிச்சுட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ டீச்சராக வேலை பார்க்குறா. ஜான்சி ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஹாய் ஜான்சி, ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. ப்ளீஸ் ஜான்சி. ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன்னை எனக்கு பிடிக்கல, உன் லவ்வும் எனக்கு பிடிக்கல. போடா. ஜான்சி நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஜான்சி. நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது ஜான்சி. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது? போடா, செத்து தொலை. இன்னைக்கு சாவரியா இல்ல நாளைக்கு சாவரியா? உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு. நீ தான் என் உயிர் ஜான்சி. என்னை ஏன் புரிஞ்சிக்க மாட்ற? ஐயோ எதுக்கு என்ன பிடிக்கல ஜான்சி? ஜான்சி நான் அழகா இல்லையா? என்கிட்ட பணம் இல்லையா? உன்னை வச்சு காப்பாற்ற தெம்பு என்கிட்ட இல்லையா? என்ன காரணம் சொல்லு ஜான்சி, சொல்லிட்டு போ. 3 வருஷமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் ஜான்சி நான். எனக்கு இந்த லவ்வே பிடிக்காது, புரியுதா? வேற எந்த காரணமும் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகே, கிளம்பு. ஐயோ ஏன் இந்த லவ் பிடிக்கல? அதுக்கான காரணம் சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். உன் பின்னாடி கூட நான் வர மாட்டேன். சொல்றேன், ஆனா இங்க இல்ல. நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதை எழுதிட்டு வள்ளியூர் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 2 மணிக்கு நான் வருவேன். 10 நிமிஷம் தான் என்னால் நிற்க முடியும். லேட் ஆயிடுச்சுன்னா என்னை வீட்டில் தேடுவாங்க. ஓகே, நாளைக்கு நான் பஸ் ஸ்டாப் வரேன். பாய். ஏப்ரல் மாதம் வரை வெகுவாக கட்டுக்குள் இருந்த கொரோனா பரவல் என்ன பண்ணலாம்? கால் பண்ணி பார்க்கலாம். யாரடி உனக்கு இந்த நேரத்துல போன் அடிச்சிட்டு இருக்கா? தெரியலம்மா,
சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாமா? நல்ல படிமா. என்ன குழந்தையார என்ன பண்ணுறீங்க? நாளைக்கு தான் உங்கள் அக்கா ஃபஸ்ட் டைம் என்ன மீட் பண்ண கூப்பிட்ருக்கா. உன் அக்கா என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியுமா? நாளைக்கு என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு சொந்த ஊர். அக்காவுக்கு 11 வயசு இருக்கும்போது ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு போய் அப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. காரணம் அந்த 4 பேரும் ஊர்ல பெரிய ஆளுங்க. மனசோடச்சி அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் அக்காவுக்கு ஒரு வெறி, எப்படியாச்சும் நல்லா படிச்சு IPS ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை தான் அக்கா சொல்லுவா. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய கஷ்டம், மரண வலி, இதோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நான் வேற என்னை லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜான்சி. நாளைக்கு நீ இந்த கதையை சொல்லும்போது அந்த 4 பேரும் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. தட்டி தூக்குறாங்க. என் ஜான்சிக்கு எதுனா நான் இருக்கேன்டா. ஹால் டிக்கெட் எடுத்துட்டியா? செக் பண்ணிட்டியாமா? ஆல் த பெஸ்ட். நல்லா பரீட்சை எழுது. பாய். சார், இந்த பூங்காவன ஏரியாவில் ஒரு ஆள் செத்து கிடக்கிறார் சார். ஸ்பாட்டை நல்லா தரவா சர்ச் பண்ணு, ஒரு இடம் விடாத. ஓகே சார், நான் உடனே வரேன். சார் அங்கே பாருங்க சார். வாயா போய் பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேரை கொலை பண்ணியிருக்கான். 24 ஹவர்ஸில் ஃப்ளாட்டி அக்யூஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதர்வைஸ் யாரும் ஸ்டேஷன் பக்கத்தில் வரக்கூடாது. இல்லை யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு எங்கேயா போயிருங்க. பிளட்டி இடியட்ஸ். ஏன் இன்னும் வரல? ஜான்சி எங்கேயா போற? ஆம்புலன்ஸ்ல ஏறியா? ஜான்சி அமுதா, அமுதா, என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ, எவ்வளவு ரத்தம்! உன் எதிரி தான் எனக்கும் எதிரி. அந்த 3 பேர்த்த முடிச்சிட்டேன். என்ன ஒருத்தன் மட்டும் இருக்கான்.
அவனையும் போட்டுருவேன். ஐயோ அமுதா, ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கிற அந்த பேஷண்ட் 10 நிமிஷம் முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் முன்னால் ஓடி போனான்னு செக்யூரிட்டி பார்த்து சொன்னார். அப்படி என்ன? அவன் உயிர் மேலே கூட ஆசை இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனான். அப்படி என்ன முக்கியம்னு தெரில. போக மாட்டேன். அவன் உயிரை விட பெருசா என்னவோப்பா. போடா, செத்து தொலை. இன்னைக்கு சாவரியா இல்ல நாளைக்கு சாவரியா? ஐ லவ் யூ அமுதா. என்னாச்சு டாக்டர் என்னோட அமுதனுக்கு? சரிம்மா, ஹி இஸ் நோ மோர். 3 வருஷமா என்ன லவ் பண்ணான் டாக்டர். நான் தான் இன்னைக்கு அவன் என்ன பார்க்கறதுக்காக வள்ளியூர் பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லி இருந்தேன். அங்க பார்க்க வரும்போது தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஹலோ, ஏதோ பொண்ணை பார்க்க போய் உன் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே. ஆக்சிடென்ட்டா? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கு. எந்த ஆஸ்பத்திரி? வேலன் ஆஸ்பத்திரி. என்னால போன உயிர் என் கருவில் என்னால உருவாகட்டும் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அவங்க பேரண்ட்ஸ் சம்மதம் வேணும். இல்லைன்னு வச்சுக்கேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாங்கள் மாட்டிக்குவோம். நோ வே, இட்ஸ் நாட் பாசிபிள். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இங்கே பாருமா, உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு பணம் எதுவும் வேண்டாம். ஒரு 1 lakh டெஸ்ட் டியூப் பேபிக்கு தேவை. அதை மட்டும் ரெடி பண்ணி கட்டப்பாரு. அது வரைக்கும் அந்த பையன் உயிரோடு இருக்க மாதிரி அவங்க அப்பாட்ட நாங்கள் பார்த்துக்குறோம். எம்டிக்கிட்ட நான் பேசுகிறேன். நீ எவ்வளோ குயிக்காக வரையோ அவ்வளோ குயிக்காக. ஏன்னா இவன் உயிரோடு இருக்கும்போது பண்ணுறது வேற, இப்போ இறந்துட்டான். 6 ஹவர்ஸ்க்குள்ள இதை எடுத்தாகணும். யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கோ. காப்பாத்துங்க ஐயா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் இருக்கோம். ஓகே. யூ கம். சார், நான் சொன்னல அந்த கேஸ். சொல்லுமா. என் அமுதம் உயிர் என் கருவில் தங்கிரும்ல டாக்டர். யூ டோன்ட் வரிமா, இது எங்கள் வேலன் ஹாஸ்பிட்டலில் முடியும். ஓகே. நைட்டு ஒரு 10:30க்கு ஒரு எஃபிசெட் பைக்கில் வேகமாக ஒரு பையன் முகமூடி போட்டுட்டு கிராஸ் ஆகி போயிருக்கேன் சார். ஓகே, ஆர்டிஓ ஆஃபீஸ் அனுப்பி ஓனர் டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு. ஓகே சார், உடனே பண்ணுறேன். பார்த்து ரைட் சைடில் கொண்டு போங்க. ஜான்சி, பாடியை அவங்க அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுமா? கடைசியா ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் டாக்டர். எந்திரிடா. சி ஜான்சி, எந்திரிடா. சார், சாரி சார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பட் காப்பாற்ற முடியாம போச்சு. அடிப்பாவி, இப்படி பண்ணிட்டாலே பாதகத்தை இதுக்கான வளர்த்தே. சார், அக்யூஸ்டோட டீட்டெயிலை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன் சார். ஹலோ ஹலோ, வேலன் ஹாஸ்பிட்டல்.
உங்கள் பையன் போயா, போயிட்டு அப்புறம் வாயா. டாக்டர் அந்த அமுதண்டத்தில் ஏதாவது அமுதன் கேஸ் அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கேஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, ஆமாம் பாடி என்னாச்சு? பாடியை எரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. இனிமே இந்த ஊரில் இருக்க முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. இன்னும் இங்கே இருந்தால் நம்மளை கொன்னுருவாங்க. எங்கேயாவது தூரமாக போயிடுவோம். சார் உங்கள் பையன் 3 பேரை கொலை பண்ணியிருக்கான். எதுக்கு என் பையன் 3 பேரை கொலை பண்ணான்? அதான் சார் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே ஆம்புலன்ஸ் ஏறாமல் நேராக வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கான். அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், ஒரு பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு வந்தால, அவளை யாருன்னு முதல்ல கண்டுபிடி. அவளால் தான் என் பையன் 3 பேரை கொன்னான்னு தெரியலை. ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. அவள் சாவு என் கையில் தான். சார் எனக்கும் அதுதான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் காலையில் வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க. காலையிலக்குள்ளே அவளை நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு போய் விசாரி. அவளால் தான் என் மகன் செத்தான தெரிஞ்சா சொல்லு. 1 கோடி ரூபா தாரம் உனக்கு. அவள் சாவு என் கையால் தான். காலையில் கம்ப்ளைண்ட் மட்டும் வந்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ம். செல்வ மகனே. मुंबई छत्रपति शिवाजी टर्मिनल स्पेशल एक्सप्रेस यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 060 नागरकोइल मुंबई छत्रपति शिवाजी टर्मिनल। சரிம்மா, நான் உனக்கு என்ன பண்ணணும்? தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுத்தா போதுங்கய்யா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்த்து பொழைச்சிக்கிடுவேன் ஐயா. பயப்படாதம்மா, நான் இருக்கேம்மா. என் ஃபேமிலியில் நீனும் ஒரு ஆளுதாம்மா. பேக்கதா வாமா, என் பொண்ணு மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. 1/2 கிலோவா? ஏம்மா அந்த பாட்டிக்கு எடை போடுமா? 1/2 கிலோ. அந்த அவதான். ஏய் நீ ஜான்சி தாப்பா. ஏய் என்ன விடுங்க. யாரடி வண்டியில பாப்பா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? போடக்கூடாது, மூஞ்சி உடைச்சு விடுவேன். கோடி உள்ள பெரிய கொலகாரியா இருக்க போகுது. ஓகே ஓகே, டோன்ட் வரி, நான் காப்பாற்றுறேன். பாப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் கால் பண்ணுறேன். சார் உங்கள் மகனை கொண்டவளை பிடிச்சிட்டோம். பிடிச்சியா? ஆமாம் சார். எங்கே கொண்டு வரணும்? உடனே என் பொண்ணை விட்டு கூட்டு வாயா. சார் எனக்கு வர வேண்டிய பணம். யோ முதல்ல வாயா, தாரேன். ஓகே சார், உடனே வரேன். ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க சார். 1 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். தப்பி ஓடலான்னு பிளான் பண்ணுறியா? என்னால் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது சார். 8 மாதம் பிள்ளை, என் பிள்ளை செத்துரும் சார். ஆ
ஐயா அந்த பொண்ணை கொண்டு வந்துட்டியா? சரியா. அந்த பீஸ் எங்கம்மா? டல்லா இருக்காங்க சார். ஓ ம் ம். என் பையன் சாவுக்கு காரணம் வந்துட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கியா? ஒன்னு அன்னைக்கு ஒரு மயக்க மாட மாட்டேன். ஓ பையா. ஏ அந்த போன் எடுமா. We are calling from Civil Service Exam Department. Is this Jansi? நான் தான் ஜான்சி, என்ன காப்பாத்துங்க. Congratulations, Jansi. We are glad to inform you that you have got top rank in all India level. We just curious to know which service you intend to choose, IAS, IPS, IFS or any other. ஜான்சி அமுதன் IPS. Release the handcuffs right now. ஹலோ ஹலோ, நான் சீஃப் டாக்டர் அரவிந்த் பேசுகிறேன். உங்கள் பையன் உயிரோடு தான் இருக்கான். என்னது? என் பையன் உயிரோட இருக்கானா? ஆமாம், உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். உன் புனிதமான காதலால் சாகா அணுக்கள் மூலம் என் மகன் உயிரை சுமக்கும் தாயே, என் மகளே, என்னை மன்னித்து விடு.